வணக்கம் குழந்தைகளா, நான் உங்கள் காயத்ரி டீச்சர். நாம இப்ப இந்த வீடியோல 6ஆம் வகுப்பு தமிழ் பாடம் நூலகம் நோக்கி வாசித்தல் தான் பார்க்க போறோம். எந்த பாடம் வாசிச்சாலும் நீங்க தவறில்லாம நல்ல உச்சரிப்போட வாசிக்க பழகுங்க. அது ரொம்ப முக்கியம். லாங்குவேஜ்ன்றத பொறுத்த வரைக்கும் அது இங்கிலீஷா இருந்தாலும் சரி, தமிழா இருந்தாலும் சரி, இந்தியா இருந்தாலும் சரி, முதல்ல தெளிவா வாசிக்க பழகணும், பிழை இல்லாம எழுத பழகணும். அதுதான் லாங்குவேஜுக்கு ரொம்ப முக்கியம். வாங்க லெசன்குள்ள போகலாம். நூலகம் நோக்கி. நுழையும் முன் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பர். உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாட நூல்கள் மட்டும் போதாது. பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும். அதற்கு துணை புரிவன நூலகங்களே ஆகும். நூலகங்கள் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் நம் தமிழ்நாட்டில் உள்ளது. அதை பற்றி அறிந்து கொள்வோம். உண்மையாவே சொல்றேன், இப்போ நமக்கு ரீடிங் பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். நம்ம டெக்ஸ்ட் புக்கை படிக்கிறது மட்டும், நம்ம பாட புத்தகத்தை படிக்கிறது மட்டும் ரீடிங் கிடையாது. நம்ம எக்ஸ்டர்னல் நாலேஜ், நம்ம வெளி உலக அறிவையும் புத்தகங்கள் மூலியமா தான் வளர்த்துக்க முடியும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் சரளமா வருதோ, எந்த புக்ஸ் வாசிக்க பிடிக்குதோ, இப்ப காமிக் புக் வாசிக்க பிடிச்சா கூட நீங்க காமிக் புக்கை வாசிக்கலாம். நீங்க நாவல் வாசிக்க பிடிச்சா கூட உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி சிறுகதைகள், நாவல்கள் குழந்தைகளுக்காக ஏராளமா இருக்கு. நீங்க வாங்கி படிக்க படிக்க உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். நிறைய ஆர்த்தர், நிறைய எழுத்தாளர்கள் எல்லாம் இருக்காங்க குழந்தைகளுக்காக கதைகளையும் குழந்தைகளுக்காக நல்லறிவையும் தர எழுத்தாளர்கள். அவங்க நூல்கள் எல்லாம் தேடி தேடி படிங்க. நூல் வகை, அதாவது லைப்ரரி மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும். நம்ம வீட்டு பக்கத்துல என்ன ஹோட்டல்ஸ் இருக்கு, என்ன ஸ்நாக்ஸ் கடை இருக்கு, நம்ம வீட்டு பக்கத்துல என்ன பஸ் ஸ்டாப் இருக்கு, நம்ம வீட்டு பக்கத்துல என்ன கிராசரி ஸ்டாப் இருக்கு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம வீட்டு பக்கத்துல எங்க லைப்ரரி இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வாசிப்பு பழக்கம் சின்ன வயசுல இருந்தே வரணும். வாசிப்பு பழக்கம் மட்டும்தான் மூளையில இருக்க செயல் திறனையும் கற்பனை திறனையும் வளர்க்குதான். சரிங்களா? நீங்க வாசிக்கும் போது வேற எங்கேயும் ஞாபகத்தை வச்சுட்டு வாசிக்க முடியாது. அந்த வாசிப்பு நமக்கு புரியாம போயிடும். எப்பவுமே ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, நம்ம ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட வாசிக்கும் பொழுது, அந்த மூளையோட செயல்பாடு, நம்ம பிரெயினோட ஆக்டிவிட்டிஸும் சரி, நம்ம கான்சென்ட்ரேஷனும் சரி, இமேஜினேஷன் அதாவது கற்பனை திறனும் வளருதான். சரிங்களா? உங்களுக்கு ஏன் 6th ஸ்டாண்டர்ட்ல நூலகம் நோக்கின்ற ஒரு லெசனை கொடுத்தாங்கன்னா, நீங்க படிச்சுட்டு கேள்வி பதிலுக்கு விடை எழுதிட்டு போறதுக்கு கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுல, நம்ம சென்னையில அண்ணா நூற்றாண்டு நூலகம்னு ஒண்ணு இருக்கு. உலகத்திலே 2வது பெரிய நூலகம். நீங்க அங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அதுக்காக தான் இந்த பாடம். என்னைக்காவது ஒரு நாள் வீக்கெண்ட்ஸ்லயோ உங்களுக்கு லீவு கிடைக்கும் போது உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி கூட்டிட்டு போங்க. மாலுக்கு போறதை விட, தேட்டருக்கு போறதை விட, பீச்சுக்கு போறதை விட சென்னையில நம்மளோட பெருமை, 2வது பெரிய லைப்ரரி சென்னையில தான் இருக்கு. நீங்க போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? வாங்க லெசன்குள்ள போலாம். 6ஆம் வகுப்பில் படிக்கும் மாணவர்கள் ஒரு நாள் களப்பயணமாக சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு வருகின்றனர். ஆசிரியர்: மாணவர்களே, இதுதான் அண்ணா நூற்றாண்டு நூலகம். மாணவர்கள்: எவ்வளவு பெரிய நூலகம்? ஆசிரியர்: ஆம், ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் இதுதான். தரைத்தளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டது. இதன் பரப்பளவு மட்டும் 8 ஏக்கர். சரி, வாருங்கள், உள்ளே சென்று பார்க்கலாம். அனுமதி கடிதத்தை ஆசிரியர் வரவேற்பாளரிடம் கொடுக்கிறார். அனுமதி கடிதத்தை ஆசிரியர் வரவேற்பாளரிடம் கொடுக்கிறார். அவர் தலைமை நூலகருக்கு தொலைபேசியில் ஆசிரியரும் மாணவர்களும் வந்துள்ள செய்தியை தெரிவிக்கின்றார். தலைமை நூலகர் உதவி நூலகர் ஒருவரை வழிகாட்டியாக அனுப்பி வைக்கின்றார்.
இது நம்ம ஒரு ஸ்கூல்ல இருந்து ஸ்டூடெண்ட் எல்லாம் டீச்சரோட அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு கிளம்பி போறாங்க. அங்க நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவமும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பத்தின விளக்கமும் தான் இந்த பாடத்துல இருக்கும். தெரிந்து தெளிவோம். ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது. அங்க பாருங்க, ரொம்ப பெரிய நூலகம் வந்து சீனால தான் இருக்கு. அதுக்கப்புறம் சென்னையில அறிஞர் அண்ணா நூலகம் தான். நீங்க டைம் கிடைக்கும் போது உங்க பேரண்ட்டை கூட்டிட்டு போய் நல்லா சுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான புக்ஸ் கிடைக்குதா உங்க இன்ட்ரெஸ்டுக்கு ஏத்த மாதிரின்னு எடுத்து படிக்க ஆரம்பிங்க. அடுத்து பாருங்க, சுவரில் மாட்டப்பட்டிருக்கும் ஒரு படத்தை மாணவர்கள் பார்க்கின்றனர். கவிதா: ஐயா, இந்த படத்தில் இருப்பவர் யார்? நூலகர்: இவர்தான் முனைவர் ரா அரங்கநாதன். அங்க இருக்க ஒரு ஸ்டாஃப் கிட்ட போய் லெட்டர் கொடுக்குறாங்க, பெர்மிஷன் லெட்டர். அந்த ஸ்டாஃப் வந்து ஒரு அசிஸ்டண்ட்டை ஏற்பாடு பண்றாரு. லைப்ரரியன் கிட்ட பேசி லைப்ரரியை சுத்தி காட்ட ஒரு அசிஸ்டன்ட் ஏற்பாடு பண்றாரு. அந்த அசிஸ்டண்ட்டும் இனிமே மாணவர்கள் கேட்கிற கேள்விக்கு அந்த நூலகர் பதில் சொல்ற மாதிரி தான் பாடம் வரும். சரியா? கவிதான்ற ஒரு மாணவி கேட்கிறா, ஐயா, இந்த படத்தில் இருப்பவர் யார்? அதுக்கு நூலகர் சொல்றாரு, இவர்தான் முனைவர் ரா அரங்கநாதன், நூலக விதிகளை உருவாக்கியவர். இவர் இந்திய நூலகவியலின் தந்தை, த ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் என்று அழைக்கப்படுகிறார். இவர் தான் அரங்கநாதன். அரங்கநாதன் தான் லைப்ரரியோட, அதாவது நூலகத்தோட விதிமுறைகளை எழுதினவர், வகுத்தவர். சரிங்களா? இந்த பாடத்துல இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கத்துக்கிட்டோம். அரங்கநாதன் தான் வந்து ஃபாதர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ். ஓகேவா? மாணவர்களே, தரைத்தளத்தில் பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு உள்ளது. அவர்கள் தொட்டு பார்த்து படிப்பதற்கு பிரெய்லி நூல்கள் உள்ளன. பிரெய்லி நூல்னா என்னன்னு தெரியுமா? நம்மள மாதிரி எழுத்து வடிவத்துல இருக்காது. பார்வை இல்லாதவங்களுக்காக அவங்க வந்து அதுல வந்து இந்த மாதிரி பபிள்ஸ் இங்க பாருங்க, இந்த மாதிரி பபிள்ஸா கொடுத்திருப்பாங்க. இத தொட்டு பார்த்து இது இந்த எழுத்துன்னு அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கான நூல், அதாவது பார்வை திறன் இல்லாதவங்களுக்கான நூல் தான் பிரெய்லி நூல்கள். ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். த ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் யாருன்னா ரா அரங்கநாதன். பார்வை இல்லாதவங்க படிக்கிற எழுத்துக்கு இந்த பேரு, எழுத்துக்குடைய புக்குக்கு பேரு பிரெய்லி நூல்கள். கேட்டு அறிய ஒளிவடிவ நூல்கள். கேட்டு அறிய ஒளிவடிவ நூல்கள் உங்களுக்கே தெரியும். கண்ணு தெரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த ஆடியோ புக்ஸ் எல்லாம் இருக்கும். குறுந்தகடுகள் வடிவில் உள்ளன. அதாவது சிடி டைப்ல இருக்கு. இப்ப பென்ட்ரைவ் வந்திருக்கும், அப்ப சிடி டைப்ல இருந்திருக்கு. அவர்களுக்கு உதவி செய்ய பணியாளர்களும் உள்ளனர். பார்வை இல்லாதவங்க லைப்ரரிக்கு போனா கூட புக்கு படிக்கிறதுக்கு பிரெய்லி புக்ஸ் இருக்கு. அவங்க வந்து ஆடியோ புக் கேட்கறதுக்கு நிறைய சிடிஸ் இருக்கு. இங்கே பிரெய்லி எழுத்தில் நூல்களை உருவாக்கும் கருவியும் உள்ளது. படியெடுக்கும் வசதியும் உண்டு. அதாவது இங்க வந்து கண்ணு தெரியாதவங்களுக்கான புக்கு, அவங்களுக்கு தேவையான பேஜ் மட்டும் வேணும்னா அதை வந்து எடுத்து ஒரு புக்கா செஞ்சு கொடுக்கறதுக்கான வசதியும் உள்ள இருக்கு. சரிங்களா? அந்த படி எடுக்கும், அதாவது ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறோம்ல, நம்ம இப்ப ஜெராக்ஸ் எடுக்கிறோம், பிரிண்ட் எடுக்கிறோம்ல, அதே மாதிரி கண்ணு தெரியாதவங்களுக்கான பகுதியையும் பிரிண்ட் எடுக்கிற வசதியும் அங்க இருக்கு. கணியன்: என் பக்கத்து வீட்டு அண்ணாவிற்கு பார்வை குறைபாடு இருந்தும் பட்டப்படிப்பு முடித்துள்ளார். அவருக்கு இது மிகவும் பயன்படும். அவரிடம் இந்த தகவலை கூறப்போகிறேன். அதாவது கனியன்ற ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னா, என்னோட பக்கத்து வீட்டு அண்ணாக்கு பார்வை கிடையாது, ஆனா அவரு டிகிரி முடிச்சாரு. பட்டப்படிப்புனா டிகிரி முடிச்சிட்டாரு. அவருக்கு இந்த தகவல் ரொம்ப உபயோகமா இருக்கும். நான் போய் சொல்றேன், நீங்க புக்கு படிக்கணும்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு போங்க. அங்க பிரெய்லி நூல்ஸ் நிறைய இருக்கு, ஆடியோ புக்ஸ் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க பிரெய்லி புக்ஸ்ல இருந்து ஏதாவது பேஜ் நீங்க எடுத்துக்கணும்னா கூட உங்களுக்கு பிரிண்ட் எடுக்கிற வசதியும் அங்க இருக்குன்னு சொல்றேன்னு கணியன் சொல்றான். இன்னொரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த பேஜ்ல இருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்றேன். த ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் யாரு? ரா அரங்கநாதன். பார்வை இல்லாதவங்க படிக்கிற புக்ஸுக்கு பேரு பிரெய்லி நூல்கள். சரிங்களா? இந்த ரெண்டு தகவலையும் நாம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த பேஜுக்கு போலாம். இதோ நகரும் படிக்கட்டு. இதில் ஏறி நாம் முதல் தளத்திற்கு செல்வோம் வாருங்கள். முதல் தளம் குழந்தைகளுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதி.
குழந்தைகள் மகிழ்ச்சியான சூழலில் படிப்பதற்காக செயற்கை மரம் ஒன்று அமைக்கப்பட்டு உள்ளது. சிறுவர்கள் மட்டுமல்ல, அனைவரின் மனதையும் கொள்ளை கொள்ளும் பகுதி இது. இங்கு 20,000க்கு மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டு உள்ளன. பிற நாடுகளில் இருந்து திரட்டப்பட்ட 50,000த்திற்கும் மேற்பட்ட நூல்கள் இங்கு உள்ளன. முதல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போலாம். நகரும் படிக்கட்டுன்னா எஸ்கலேட்டர், உங்களுக்கே தெரியும், எஸ்கலேட்டர்ல போலாம். எஸ்கலேட்டர்ல போனீங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மாடிக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் மாடியில என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி குழந்தைங்க படிக்கிறதுக்காகவும் விளையாடுறதுக்காகவும் ஒரு செயற்கையான மரம் உருவாக்கப்பட்டிருக்கு. சுத்தி குழந்தைங்க கன்வீனியன்ட்டா படிக்கிறதுக்காக 5,000க்கும் மேற்பட்ட புக்ஸ் இருக்கு. நிறைய குறுந்தகடுகள், அதாவது சிடிஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. இது குழந்தைங்க மனசை மட்டும் இல்ல, பெரியவங்க மனசையும் கொள்ளை கொள்ளுன்றாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து கண்ணு தெரியாதவங்க படிக்கிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து குழந்தைகளுக்கானது. அடுத்து பாருங்க, குழந்தைகள் பிரிவில் அமைக்கப்பட்டிருந்த நூல் அடுக்குகளையும் விளையாடும் இடத்தையும் மாணவர்கள் பார்த்து மகிழ்ந்தனர். அங்கு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் இருந்த புத்தகங்களை ஆவலுடன் கையில் எடுத்து மகிழ்ச்சியுடன் பார்த்தனர். அப்பிரிவை விட்டு பிரிய மனமில்லாமல் மாணவர்கள் நகர்ந்தனர். இந்த பாடத்துல நம்ம பாக்குறோம் இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இந்த முதல் தளத்துல இருக்க அந்த குழந்தைகள் பிரிவுல இருக்க புக்கெல்லாம் எடுத்து பாக்குறாங்க, விளையாடுற இடத்த பாக்குறாங்க. அங்க இருந்து அவங்க வர்றதுக்கு அவங்களுக்கு மனசே கிடையாது. ஏன்னா அது குழந்தைகளோட பகுதி இல்லையா, ரொம்ப கலர்ஃபுல்லாவும் ரொம்ப நிறைய கதை புக்ஸ், காமிக் புக்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு அங்க இருந்து வர முடியாத அளவுக்கு அவங்களுக்கு அந்த இடம் பிடிச்சு போயிருக்கு. இப்போ இனியான்ற ஒரு மாணவி பேசுறா. இனியா, இந்த ஒரு தளத்தை பார்க்கவே இன்று ஒரு நாள் போதாது போலிருக்கிறதே. கவிதா, ஆம் இனியா, நீ கூறுவது சரிதான். ஒவ்வொரு தளமாக பார்த்தபடி சென்று 7ஆம் தளத்தை அடைகின்றனர். நூலகர் ஒரு தளமா பார்த்துட்டு இப்போ வந்து 7th ஃப்ளோர் போயிட்டாங்க. நூலகர், இதுதான் 7ஆம் தளம். இத்தலத்தில் அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் உள்ளது. இங்கு பழமையான ஓலைச்சுவடிகளை சேகரித்து பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளனர். இதே தளத்தில் வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்களும் உள்ளன. இங்கு அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான நூல்கள் உள்ளன. மின் நூலகமும் உள்ளது. அனைத்து துறை சார்ந்த தரமான மின் நூல்களும் மின் இதழ்களும் உள்ளன. இ பேப்பர்ஸ், இ புக்ஸ்லாம் தெரியும்ல, அதெல்லாம் இருக்கு. 7th ஃப்ளோர்ல என்னென்னலாம் இருக்குன்னு பாக்குறாங்க. 7ஆம் தளத்துல கீழ்த்திசை சுவடிகள் உள்ளன. நம்ம ஊர்ல இருக்க பழமையான ஓலைச்சுவடிகள், அந்த காலத்துல பேப்பர் பென் எல்லாம் யூஸ் பண்ணாத, அதாவது கண்டுபிடிக்காத நேரத்துல ஓலைச்சுவடியில தான் நிறைய குறிப்புகள் எழுதி வச்சிருந்தாங்க. இயற்கை பத்தின குறிப்புகள், அரசரை பத்தின குறிப்புகள், செய்யுள்கள், பாடல்கள், கவிதைகள் எல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் சேகரிச்சு 7ஆம் தளத்துல வச்சிருக்காங்க. அது மட்டுமல்ல, போட்டி தேர்வு, டிஎன்பிஎஸ்சி, அதுக்கப்புறம் நிறைய போட்டி தேர்வு எல்லாம் இருக்குல்ல, கவர்மெண்ட் எக்ஸாம், அதுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் 7th ஃப்ளோர்ல இருக்குன்னு சொல்றாங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8 தளங்கள், அதுல 8 ஃப்ளோர் இருக்கு. 8 தளங்கள்னா 8 ஃப்ளோர் இருக்கு. எந்தெந்த தளத்துல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். தரைத்தளம் சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள். சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள், கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு. முதல் தளம் குழந்தைகள் பிரிவு, பருவ இதழ்கள். முதல் தளத்துல குழந்தைகளுக்கான அத்தனை புக்ஸும் இருக்கும். 2ஆம் தளம் தமிழ் நூல்கள், தமிழ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க 2nd ஃப்ளோர் போகணும். 3ஆம் தளம் கணினி, அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். 4ஆம் தளம் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. 5ஆம் தளம் கணிதம், அறிவியல், மருத்துவம். 6ஆம் தளம் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. 7ஆம் தளம் வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். 8ஆம் தளம் கல்வி, தொலைக்காட்சி, நூலகத்தின் அலுவலக பிரிவு. மேலதான் வந்து நம்ம லைப்ரரி ஆபீஸ் இருக்கு 8வது தளத்துல.
சரிங்களா? இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க போறது எந்த பேஜ்ல இருந்து நம்ம எடுத்துக்க போற செய்தி என்னன்னா, 7வது தளத்துல கீழ்த்திசை ஓலைச்சுவடிகள் எல்லாம் இருக்கு. சம்டைம்ஸ் நீங்க ஆர்காலஜிஸ்டா இருந்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல ஆர்காலஜி படிச்சீங்கன்னா, நீங்க தாராளமா போய் அந்த ஃப்ளோர்ல இருக்க ஓலைச்சுவடிகள் எல்லாம் நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். அடுத்த பேஜ் போலாம். மாதவி, ஐயா, இங்குள்ள புத்தகங்களை நாம் வீட்டிற்கு எடுத்துச் செல்ல முடியுமா? ஆசிரியர், முடியாது மாதவி, இங்கேயே அமர்ந்துதான் படிக்க வேண்டும். இங்க பாருங்க, அங்க இருக்க புக்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து படிக்கலாமான்னு மாதவி கேக்குறா. அதுக்கு ஆசிரியர் சொல்றாரு, கண்டிப்பா முடியாது, இங்கேயே இருந்து படிச்சுட்டு போகணும்னு சொல்றாரு. பாத்திமா, இந்த நூலகத்தில் எங்கும் குளு குளுவென உள்ளதே. நூலகர், ஆமாம், நூலகம் முழுவதும் குளிர்பதன வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதே வசதியுடன் கூட்ட அரங்கு, கலை அரங்கு, கருத்தரங்கு, கூட்டம், கண்காட்சி அரங்கு போன்றவையும் உள்ளன. அதாவது அந்த லைப்ரரியில என்ன இருக்குன்னா, ஃபுல்லா ஏசி, ஃபுல்லா சென்ட்ரலைஸ்டு ஏசி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அரங்கு, கலையரங்கு, கருத்தரங்கு, கண்காட்சி அரங்கு போன்றவையும் உள்ளது. பெரிய பெரிய ஹால் இருக்கு. அங்க வந்து நாங்க கலையரங்கு, டான்ஸ், பாட்டு அதெல்லாம் வந்து அரங்கேற்றம் பண்ணிக்கலாம். கருத்தரங்கு கூட்டம் நடத்திக்கலாம். கண்காட்சி அரங்கும் அங்க இருக்கு. பீட்டர், ஆஹா, இத்தனை வசதிகள் நூலகத்தில் உள்ளனவா? நன்றி ஐயா, எங்கள் ஊரில் நூலகம் இல்லையே, நான் என்ன செய்வது? பீட்டர் கேக்குறான், இவ்ளோ வசதி இந்த நூலகத்துல இருக்கா? எங்க ஊர்ல இந்த மாதிரி ஒரு நூலகம் இல்லையேன்னு கேக்குறான். ஆசிரியர், அதற்குத்தான் தமிழக அரசு நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கியுள்ளது. ஆசிரியர் சொல்றாரு, நூலகம் இல்லாத ஊர்களுக்கு தான் அரசாங்கம் வந்து நடமாடும் நூலகம்ன்ற ஒரு திட்டத்தை தொடங்கி இருக்காங்க. பீட்டர், அப்படியானால் அதை நான் பயன்படுத்துவேன் ஐயா. அப்படின்னா அப்ப நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்றான் பீட்டர். மாணவர்கள், இனி எங்கள் வீட்டின் அருகில் உள்ள கிளை நூலகத்தையும் தவறாமல் பயன்படுத்துவோம் ஐயா. இனி எங்கள் வீட்டின் அருகிலுள்ள கிளை நூலகத்தையும் தவறாமல் பயன்படுத்துவோம் ஐயா. இததான் நான் உங்ககிட்ட சொல்றேன். எப்பவுமே வீட்டு பக்கத்துல ஹோட்டல் இருக்கா, பார்பர் ஷாப் இருக்கா, grocery ஷாப் இருக்கா, காய்கறி ஷாப் இருக்கா, மீட் ஷாப் இருக்கா, கோயில் இருக்கா, பஸ் ஸ்டாப் இருக்கா, இதெல்லாம் பார்க்கிற நாம வர வர லைப்ரரின்ற ஒரு விஷயத்தையே மறந்துட்டோம். லைப்ரரி, உங்க வீட்டு பக்கத்துல இருக்க லைப்ரரிக்கு நீங்க போக பழகுங்க. முதல்ல லைப்ரரி ரொம்ப அமைதியா இருக்கும். நீங்க போய் அங்க உட்காரும் பொழுது உங்களுக்கு முதல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை கிடைக்கும். முதல்ல புக்கை எடுத்து முதல்ல இப்படி இப்படி பிரட்டி பார்ப்பீங்க. ஒரு சாதாரணமான முறையில பிரட்டி பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் உங்க இன்ட்ரெஸ்ட் எதுன்னு உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். எந்த புக்கெல்லாம் படிச்சா உங்களுக்கு போர் அடிக்கும். ஒரு சில புக்ஸ் படிச்சா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு காமிக் புக்கா இருக்கட்டும், குட்டி குட்டி கதை புக்கா இருக்கட்டும், அதெல்லாம் படிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ நீங்க அந்த வகையான புக்ஸை எடுத்து படிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ வேலை உங்களுக்கு வந்து ரீடிங் ஹேபிட் வரணும்னா பக்கத்துல இருக்க ஒரு சின்ன சின்ன லைப்ரரிக்கு போங்க. ஆசிரியர், மாணவர்களை அழைத்துச் சென்று தலைமை நூலகரிடமும் உடன் வந்த துணை நூலகரிடமும் நன்றி தெரிவித்துவிட்டு மாணவர்களை பார்த்து, மாணவர்களே, மகிழ்ச்சிதானே, வாருங்கள் புறப்படலாம். கடைசியா எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு ஆசிரியர் என்ன சொல்றாரு, இப்ப எல்லாருக்கும் மகிழ்ச்சி தானே, லைப்ரரியனுக்கும் கூட வந்த அந்த வழிகாட்டி அலுவலருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு, நூலகருக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு மாணவர்களை பார்த்து, இப்ப சந்தோஷம் தானே உங்களுக்கு, வாங்க நம்ம கிளம்பலான்னு ஆசிரியர் சொல்றார். தெரிந்த தெளிவும் நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களுள் சிலர். அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ், இவங்க எல்லாமே புக்ஸை லைப்ரரிக்கு போய் படிச்சவங்க தான். லைப்ரரியிலேயே தங்களோட வாழ்நாளை படிப்பதுக்காகவே டெடிகேட் பண்ணவங்க தான். அண்ணா நிறைய புக்ஸ் படிச்சிருக்காரு, நேரு நிறைய புக்ஸ் படிச்சிருக்காரு, அம்பேத்கர் படிச்சது மட்டும் இல்லை, எழுதியும் நமக்கு கொடுத்திருக்காரு. காரல் மார்க்ஸ் வந்து ஒரு பெரிய புரட்சியே பண்ணியிருக்காரு எழுத்துல. சோ இவங்க எல்லாம் இந்த அளவுக்கு பிரபலமானதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களோட வாசிப்பு பழக்கம்தான். அவங்க அறிவையும் தெளிவையும், அதாவது
கண்ணோக்கத்தை ஒரு பிராடா யோசிக்கிற திங்கிங்க வளர்த்தது வந்து புக்ஸ் தான். எனக்கு என்னோட குடும்பம் நான் நல்லா இருந்தா போதும், என்னோட சூழ்நிலை என்னோட குடும்பம் நல்லா இருந்தா போதும்னு யோசிக்காம என்னோட மக்கள் என்னுடைய நாடு என்னுடைய ஊருன்னு இவங்களை யோசிக்க வச்சது புக்ஸ் தான். ரீடிங் ஹாபிட்ஸ் இந்த உலகத்திலே ஒரு மிக சிறந்த பழக்கம்னு சொல்லுவேன். அதனால நீங்க படிக்க பழகுங்க, வாசிக்க பழகுங்க. தெரிந்து தெளிவோம். சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் ச ரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. சிறந்த நூலகர்கள் அதாவது லைப்ரரியன்ஸுக்கெல்லாம் அரங்கநாதன் சார் பேர்ல ஒரு விருதே வழங்குறாங்க. ஓகேவா? நம்ம இந்த லெசன்ல என்னென்ன கத்துக்கிட்டோம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நம்ம வந்து த ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் யாரு? ரா அரங்கநாதன் அவர்கள். ரெண்டாவது, கண் பார்வை திறன் இல்லாதவங்க படிக்கிற நூலுக்கு பெயர் பிரெய்லி நூல்ஸ், பிரெய்லி புக்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன கத்துக்கிட்டோம், எந்தெந்த தளத்துல அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல எந்தெந்த தளத்துல என்னென்ன புக்ஸ் இருக்கும்ன்றத பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம், நூலகத்திலேயே படிச்சு முன்னேறினவங்களோட பெயர் பார்த்தோம். சிறந்த நூலகர்களுக்கு சிறந்த லைப்ரரியனுக்கு வழங்கப்படுற விருதோட பேரு சா ரா அரங்கநாதன் விருது. ஸோ இத்தனை இன்ஃபர்மேஷன்ஸையும் இந்த லெசன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பாடத்துல இருக்க ஒரே ஒரு மதிப்பீடு வினா, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி சுருக்கமாக எழுதுக. முன்னுரை, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்பது முதுமொழி. நம் அறிவை பெருக்கிக் கொள்வதற்கு பெரிதும் பயன்படுவது நூலகம். நூலகத்தின் வகைகள்: மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியால் நூலகம் என பல வகைப்படும். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி இக்கட்டுரையில் காண்போம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் தமிழ்நாட்டில் உள்ளது. இது ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகமாகும். இது 8 அடுக்குகளை கொண்டது. தரைத்தளம், தரைத்தளத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, தரைத்தளம் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அதை நீங்க கரெக்டா ஒரு கட்டுரை எழுதும் பொழுது அதுல எழுத மறக்காதீங்க. தரைத்தளத்துல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. தரைத்தளத்தில் பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு உள்ளது. அவர்களுக்கென பிரெய்லி நூல்களும் உள்ளன. கேட்டு அறிய ஒளிவடிவ நூல்கள் குறுந்தகடுகள் வடிவில் உள்ளன. அவர்களுக்கு உதவி செய்ய பணியாளர்களும் உள்ளனர். இங்கு பிரெய்லி எழுத்தில் நூல்களை உருவாக்கும் கருவியும் உள்ளது. படிக்கும் வசதியும் உண்டு. அது மட்டுமின்றி சொந்த நூல்களை கொண்டு சென்று படிப்பதற்கான படிப்பகமும் உண்டு. இப்போ ஒரு புக்கு வந்து நமக்கு எழுத்து வடிவில தான் இருக்கு. ஆனா அந்த கண்ணு தெரியாதவங்க அதை படிக்கணும்னு விரும்புறாங்கன்னு உடனே அவங்க என்ன பண்ணலாம், அந்த புக்கையே டிரான்ஸ்லேட் பண்ணி பிரெய்லி நூலா மாத்திக்கலாம். அந்த வசதியும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல உள்ளது. அடுத்து இந்த பாயிண்ட் எழுதுங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8 தளங்கள். நம்ம எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு எழுத முடியாது. இதுல இந்த தளத்துல இது இருக்கு, இந்த தளத்துல இது இருக்கு, இந்த தளத்துல இது இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா தளத்தை பத்தியும் நம்ம டீட்டெயிலா எழுதுறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு ரீகேப் மாதிரி முதல் தளத்துல இந்தந்த பிரிவுகள்லாம் இருக்கு. இதுல எத்தனை உங்களுக்கு மனப்பாடம் பண்ணிக்க முடியுமோ அது மனப்பாடம் பண்ணி நீங்க தாராளமா எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்க, நம்ம முடிவுரைக்கு முன்னாடி பார்க்க போறோம் 8ஆம் தளம். நம்ம ஏன் 8ஆம் தளத்திலயும் முதல் தளத்திலயும் கொஞ்சம் முக்கியமான திங்ஸ் எல்லாம் இருக்கு, முக்கியமான விஷயம் இருக்கு. அதனால முதல் தளத்தையும் 8ஆம் தளத்தையும் நம்ம கொஞ்சம் டெலிபரேட்டா சொல்லலாம். 8ஆம் தளத்தில் நூலகத்தின் நிர்வாக பிரிவு உள்ளது. இந்நூலகத்தின் சிறப்பம்சம் யுனெஸ்கோவின் உலக இணைய மின் நூலகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. யுனெஸ்கோவின் உலக இணைய மின் நூலகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. 8ஆம் தளத்துல தான் நிர்வாக பிரிவு இருக்கு. யுனெஸ்கோல யுனெஸ்கோன்ற ஒரு இடத்துல ஒரு நாட்டுல டிஜிட்டல் லைப்ரரி இருக்கு. அந்த டிஜிட்டல் லைப்ரரியிலேயே நம்ம நிறைய புக்ஸ் எடுத்து படிக்க முடியும். இந்த 8ஆம் தளத்துல தான் அதுக்கான வசதி இருக்கு. இப்போ நீங்க அந்த லைப்ரரியில இந்த யுனெஸ்கோல இருக்க லைப்ரரியில இருந்து டிஜிட்டல் லைப்ரரியில இருந்து ஒரு புக் எடுத்து படிக்கணும்னா நம்ம இங்க இருந்தே படிக்கலாம். 8ஆம் தளத்துக்கு போனா நம்ம சென்னையில இருந்த மாதிரியே அங்க இருக்கிற லைப்ரரியில, அதாவது வேர்ல்டு டிஜிட்டல் லைப்ரரியில இருக்க ஏதாவது ஒரு புக்கை பிக் பண்ணி நம்ம படிக்கவும் செய்யலாம். அந்த வசதி 8ஆம் தளத்துல இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க முடிவுரை.
இந்நூலகத்தில் அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான நூல்கள் உள்ளன. மின் நூலகமும் உள்ளது. அனைத்து துறை சார்ந்த தரமான மின்னூல்களும் மின் இதழ்களும் உள்ளன. இந்நூலகத்தை அனைவரும் பயன்படுத்தி அறிவை விரிவு செய்வோம். நான் நிறைய சுருக்கி தான் கொடுத்துருக்கேன். அப்படி இருந்தாலும் இதுலயும் உங்களுக்கு சுருக்கங்கள் வேணும்னா நீங்க அதையும் சுருக்கி எழுதலாம். சரிங்களா? இங்க பாருங்க, எப்பவுமே வந்து லைப்ரரினா இப்ப இருக்க லைப்ரரி புக்ஸ் மட்டும் இல்ல, மெட்டீரியல் திங்ஸ், பேப்பர் மெட்டீரியல்ஸ் மட்டும் இல்ல, உங்களுக்காக புக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் மேகசின்ஸ் இருக்கு. நீங்க தாராளமா அங்க போய் படிச்சுக்கலாம். நிறைய ஃபாரின் புக்ஸ் இருக்கு. நிறைய ஃபாரின் புக்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு, நம்ம ஊரு சேர்ந்த புக்ஸ் மட்டும் கிடையாது, உலக அறிவை வளர்த்துக்கிறதுக்கு வேற நாட்டோட புக்குங்களை படிக்கிறதுக்கான வசதிகள் கூட அறிஞர் அண்ணா நூலகத்துல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. மறக்காம ஒரு தடவையாவது நீங்க போய் அதை விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகேவா? ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த பாடம் வந்து கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். இந்த பாடம் வாசித்தல் வந்து எப்பவுமே தமிழ்னு கிடையாது. நீங்க எந்த பாடத்தை படிச்சாலும் முதல்ல பாடத்தை தெளிவா வாசிக்க பழகுங்க, பிழை இல்லாம எழுத பழகுங்க. நாலேஜை வந்து படிக்கும் போதே கெயின் பண்ண பழகுங்க. இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் வந்து அண்டர்லைன் பண்ண பழகுங்க. ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.